ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு எவ்வளவோ பலகாரங்கள் செஞ்சிருப்போம். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு கப் அரிசியை வச்சு குழந்தைகள் விரும்புகிற சுவையில முற்றிலும் புதுமையான ஸ்வீட். நான் இன்னைக்கு இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா சுத்தமா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை இதுல சேர்த்துட்டு கேஸோட தீயை நல்லா மிதமா வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு அரிசியோட நிறம் மாறாதபடிக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கூட அரிசியோட கலர் மாறவே கூடாது. இது நல்ல முழுமையா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்ல நைஸா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற மிக்சி ஜார் கப் நல்லா ஃபைனா அரைச்சு கொடுத்துருச்சு. நீங்க நல்ல நைஸா அரைப்படலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு முறை ஜல்லி வச்சு நல்லா ஜலிச்சுட்டு மறுமுறை அந்த கப்பிகளை அரைச்சிட்டு இது மாதிரி ஃபைன் பவுடரா நல்லா நைஸா அரைச்சு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாயில அரிசி அளந்த கப்பால 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டா 2 கப்பாலையுமே பால் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸை ஆன் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி ஈவனா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்திருக்க இந்த பால் பவுடர், சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வரும். இது நல்ல இப்ப கொதிச்சு வர ஆரம்பிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த அரிசியை இதுல சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயை நல்லா இப்ப மிதமா மாத்திருங்க. மாத்திட்டு இந்த மாதிரி சரசரன்னு கரண்டியை வச்சு கலரி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு நல்லா மாறி வர ஆரம்பிச்சிரும். பாருங்க, இது மாதிரி நல்ல கட்டிகள் வரும். இந்த கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா உடைச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா அரிசி அளந்தோம்ல கப்பு, அந்த கப்பால 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல நெய்யை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாவை நல்ல ஒரு கரண்டி வச்சு இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாவு கடாயில ஒட்டாதபடிக்கு நல்லா இது போல திரண்டு வர ஆரம்பிச்சிரும். மாவுமே பார்க்கறதுக்கு நல்ல சாஃப்டா வெந்து ஒரு நல்ல டெக்ஸ்சருக்கு பலபலன்னு தெரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல உள் பகுதியில நல்ல ஆயிலோ இல்லட்டா நெய்யோ அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ஸ்வீட்ல 3/4 பங்கு அளவு ஸ்வீட்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்ல அழுத்தி லெவல் செஞ்சு இது போல அழகா செட் பண்ணிக்கோங்க. இது போல ஸ்பிளாச்சுலாவோ அப்படி இல்லட்டா கரண்டியோ வச்சு நல்லா ஈவனா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்ப மீதமா இருக்கிற மாவு இந்த கடாயில அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நான் இன்னைக்கு பார்பன் பிஸ்கெட்ல ஒரு 10 பீஸ் போல எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பார்பன் பிஸ்கெட்டோ இல்லட்டா சாக்லேட் பிளேவர் உள்ள வேற ஏதாவது பிஸ்கெட் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பிஸ்கெட்டுக்கும் நடுவுல இது மாதிரி கிரீம் போல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த கிரீம் லேயர் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த லேயரை எடுத்துட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்டை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த ஃபைன் பவுடரை வேற ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இந்த பிஸ்கெட் பவுடர் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு ஃபோக்கோ அப்படி இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு இது மாதிரி நல்லா ஈவனா கலந்துக்கலாம். கலந்த இந்த பிஸ்கெட் பவுடர் இது போல ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். பாருங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்ப கடாயில நம்ம மீதமா இருந்த ஸ்வீட் எடுத்துக்கலாம். இதை மறுபடியுமே அடுப்பு தீயை ஆன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி சூடுபடுத்திக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா ஈவனா இந்த மாதிரி கலந்து விட்டாலே இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டா மாறிடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிஸ்கெட் மிக்சரை இது கூட சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நெய்யை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கேஸோட தீ மிதமாவே தான் இருக்கணும். இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத நம்ம சேர்த்திருக்க இந்த பிஸ்கெட் மிக்சரும் இந்த ஸ்வீட்டும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிறபடிக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இது மாதிரி பலன்னு ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர்ல இந்த ஸ்வீட் நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. இப்ப கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட்டுக்கு மேல இன்னொரு லேயரா இந்த மாதிரி நல்லா ஈவனா லெவல் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, முழுமையா செட் பண்ணதுக்கு பிறகு இது கம்ப்ளீட்டா 1 மணி நேரத்துக்கு நல்ல முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம்.
இப்போ 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த ஸ்வீட்டை பார்த்தோம்னா நல்லா முழுமையாக ஆறிட்டு கையில் ஒட்டாதபடிக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை மேலே வச்சு அழகாக இந்த மாதிரி பொறுமையாக கவுத்தி விடுங்க. இந்த கிளாஸ் கண்டெய்னர் மேலே லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணாலே போதும், உள்ளே இருக்கிற ஸ்வீட் அழகாக டீமோல்ட் ஆகி வந்துடும். நமக்கு இந்த ப்ரௌன் போர்ஷன் மேலே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அகைன் இன்னொரு பிளேட்டை வச்சு மறுபடியும் இந்த மாதிரி கவுத்தி விட்டோம்னா இந்த கீழே இருந்த ப்ரௌன் போர்ஷன் மேலே வந்துடும். இதை எடுத்து அழகாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல கட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம பர்ஃபி செய்யறதுக்கு மைதா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு அரிசியை வச்சு ஒரு ஆரோக்கியமான முறையில வாயில வச்சோன்னு கரையக்கூடிய ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் குழந்தைகள்லாம் விரும்பி சுவைக்கக்கூடிய வகையில ரொம்பவுமே டேஸ்டா சாப்பிட்றதுக்கு டெலிஷியஸா இருக்குங்க. இதுக்கு மேல நம்ம அலங்காரம் படுத்துறதுக்காக கொஞ்சமா பாதாம் பீசஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கக்கூடிய டபுள் கலர் ஸ்வீட்டை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 1 கப் பச்சரிசியை வச்சு ரொம்ப அருமையான சுவையில் செஞ்சுட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி அரிசியை பயன்படுத்தி ரொம்ப சுவையான ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு பாருங்க. ஸ்வீட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஓகே, நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.